இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிலக்கடலை பருப்பு சட்னி. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா நிலக்கடலை பருப்பு, ஒரு வத்தல், கொஞ்சோண்டி புளி, ஒரு கொத்த கருவேப்பிலை, ஒரு 6லேருந்து 8 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அதை நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்க வேண்டியதான். இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அது ஆறவும் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு சட்னி அரைக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த பருப்பை எடுத்ததுக்கப்புறம் அதே பேன் சூடோடு இருக்கும். அதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கார்லிக்கு, அதுக்கப்புறம் அந்த வத்தல், அப்புறம் கொஞ்சோண்டி புளி, அந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது என்ன ஆகணும், கொஞ்சம் வாடிக்கிறோம். அது கொஞ்சம் பச்சை வாடை போகும். அது லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு துவையல் அரைச்சிக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்னை பீல் பண்ணிட்டோம். நம்ம அந்த கார்லிக், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த ட்ரை சில்லி இருக்குல்ல, அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இது அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டுட்டு நமக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். இதில் நீங்கள் கார்லிக் அப்புறம் கருவேப்பிலை உங்களுக்கு ரா ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா இது ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பச்சையாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது தோசைக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மயோனைஸ் இருக்கும்ல, அது கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு புளிப்பு டென்ஸ் இருக்கும், புளி போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும். அப்புறம் அந்த காரம், அப்புறம் பூண்டோட ஃப்ளேவர், கரி லீவ்ஸோட ஃப்ளேவர் இருக்கும். தென் ரெண்டாவது நீங்கள் உங்களுக்கு இது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்வீட் டென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.